நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க விமானம் மூலம் வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் அமித்ஷாவிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க விமானம் மூலம் வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரையில் நாளை நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமானத்தில் மதுரை வந்தடைந்தார். செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். மதுரை வந்தடைந்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை தற்போது வந்தடைந்தார். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட 27 முக்கிய பிரமுகர்கள் அவரை சந்தித்து வரவேற்பு அளிக்கின்றனர். நாளை மதுரையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் இருந்து ராணுவ விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் 27 பேருக்கு, அதாவது முக்கிய பிரமுகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் சீனிவாசன், எம்எல்ஏ பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் உள்ளிட்ட 27 பேருக்கு, அதாவது அமைச்சரவை சந்திப்பதற்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, RP உதயகுமார் வரவேற்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து இங்கிருந்து சாலை மூலம் சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் ஓய்வெடுத்துவிட்டு நாளை காலை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பின்னர் ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறும் பாஜக தென் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மாலை 7 மணி அளவில் மீண்டும் மதுரையிலிருந்து ராணுவ விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். மதுரையில் நாளை நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக இன்று மதுரை வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பயணம், மதுரையின் பயணம் அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. வருகிற 26 தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பணிகள் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த முறை தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணியை ஏற்படுத்திவிட்டு சென்றார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை வருகிறார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு சரியாக 8:30 அங்கிருந்து புறப்பட்டு விமானம் தற்போது 10:40 மதுரை வந்தடைந்திருக்கிறது. இங்கிருந்து தனியார் ஹோட்டலில் இரவு தங்குகிறார். அதைத் தொடர்ந்து நாளை பகல் 11 மணி அளவில் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிற்பகல் 3 மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்திலும் பேச இருக்கிறார். இதில் கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், MLAக்கள், MPக்கள் உட்பட 15,000 பேர் வரை கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது. முன்னதாக இந்த கூட்டம் நடைபெறும் இடத்தில் மேடை அமைக்க பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அமித்ஷா வருகையொட்டி பாதுகாப்பு குறித்து ஆலோசனை கூட்டமும் மதுரை விமான நிலையத்தில் நடைபெற்றது. அப்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அமித்ஷா செல்ல இருப்பதால் அங்கு செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இடத்திலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இங்கிருந்து அவர் விமானத்திலிருந்து தரையிறங்கி இங்கிருந்து அவர் தற்போது அந்த கான்வாய் மூலம் அங்கிருந்து தனியார் விடுதிக்கு செல்கிறார். இதற்காக அமித்ஷாவின் வருகையொட்டி 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலைய உள் வளாகம், வெளி வளாகம், காலையிலிருந்து விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு என போடப்பட்டு இருக்கிறது. உள் வளாகம், வெளி வளாகம், தனியார் விடுதி என 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இங்கிருந்து அவர் தனியார் விடுதிக்கு புறப்பட்டு சென்றார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் அமித்ஷாவிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை, வானதி சீனிவாசன் MLA அவரை வரவேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிந்தாமணி அருகே GRT கிராண்ட் ஹோட்டலில் தங்குகிறார். மீனாட்சி அம்மன் கோவிலில் நாளை காலை தரிசனம் செய்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷா வருகையையொட்டி மதுரை முழுவதும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நன்றி பாலமுருகன், தகவல்களுக்கு நன்றி.